ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமீப நாட்களாக பலர் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்து முயற்சிக்கும் போது சிரமங்களை எதிர்கொண்டு வராங்க. இது குறித்து இந்தியன் நிறுவனம் தனது டீலர்களுக்கு அனுப்பிய முக்கிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கேஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போது முன்பு இல்லாத அளவுக்கு அதிகமான முன்பதிவு அழைப்புகள் வருது. குறிப்பா IVRS மற்றும் மிஸ்டு கால் சேவைகளுக்கு வரும் அழைப்புகள் இயல்பை விட 8 முதல் 10 மடங்கு அதிகரித்துள்ளன. இதனால் பலருக்கு தொலைபேசி இணைப்பு கிடைக்காமல் இருக்குது. பொதுவா வீட்டு கேஸ் சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையில 21 நாட்கள் இடைவெளி இருந்தது. ஆனா சமீபத்துல அரசு அதை 25 நாட்களாக மாற்றியுள்ளது. இந்த மாற்றத்தை கருத்தில் கொள்ளாமல் பலர் 25 நாட்கள் முடிவதற்கு முன்பே மீண்டும் முன்பதிவு செய்ய முயற்சிப்பதால் IVRS மற்றும் மிஸ்டு கால் சேவைகள் அழைப்புகள் அதிகமாக சேருது. இதுவே தொலைபேசி முன்பதிவுல சிக்கல்களை உருவாக்குது. வாடிக்கையாளர்கள் எளிதாக முன்பதிவு செய்ய ஸ்மார்ட் புக்கிங் என்ற மாற்று வசதிகளை பயன்படுத்தலாம் என இந்தியன் அறிவுறுத்தியுள்ளது. அதாவது வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ள நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 75 88 88 88 24 என்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேஸை நீங்க பதிவு செய்து நீங்க விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வாட்ஸ்அப் மூலமா எப்படி கேஸ் புக் பண்றதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் மூலமா உங்க கேஸை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது மிஸ்டு கால் சேவை. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 84 54 95 55 55 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய கேஸ் புக் ஆகிடும். அதாவது நீங்கள் இந்தியன் ஏஜென்சியில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் வந்து பதிவு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, புக்கிங் ஆகிடும். அதே போல் எஸ்எம்எஸ் IVRS மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது 77 18 95 55 55 அப்படின்ற நம்பர் மூலமாக நீங்கள் SMS IVRS மூலமாக நீங்கள் வந்து கேஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் ஒன் மொபைல் செயலி மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்காகவும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க இந்த ஆப் மூலிமா எப்படி உங்களுடைய கேஸ் புக் பண்ணுறது அப்படின்ற டீடைல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைன்றவங்க பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், உமாங் இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட லிங்க்கும் ஆப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையான ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் எந்த நேரத்தில் வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தையும் இந்தியன் வந்து கஸ்டமர்களுக்கு அறிவிச்சிருக்கு. அதாவது மாலை 6 மணி பிறகு அல்லது இரவு நேரத்தில் முன்பதிவு செய்தால் சுலபமாக பதிவு செய்யலாம் என்று இந்தியன் தெரிவித்துள்ளது. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை பெறப்படும் முன்பதிவு கோரிக்கைகள் அடுத்த நாள் காலை செயல்படுத்தப்படும். மேலும் HPPay, பாரத் கேஷ் அல்லது ஹலோ BPCL, அதாவது பாரத் பெட்ரோலியம் போன்றவைகள் மூலம் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் பே, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், உமாங், பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், HP கேஸ் இது எல்லாத்தோட வெப்சைட்லையும் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் ஆகிட்டு நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. கேஸ் பற்றாக்குறை இருப்பதாக வரும் தகவல் நம்பி வாடிக்கையாளர்கள் வந்து பீதி அடைய வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறாங்க. தொலைபேசி சேவையில் ஏற்படுற சிக்கல்களை டிஜிட்டல் முன்பதிவு வழிகள் மூலம் எளிதாக சமாளிக்கலாம் என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் வாடிக்கையாளர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியன் தரப்புலேருந்து வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்பு. கேஸ் தட்டுப்பாடு இல்லை அப்படின்றத வந்து மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் மக்கள் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டால் நம்மளுக்கு வந்து சமையல் கேஸ் சிலிண்டர் கிடைக்காது அப்படின்ற ஒரு அச்சத்தில் தொடர்ந்து அந்த வேலிடிட்டி நாட்கள் 21 நாள்லேருந்து 25 நாட்கள் வேலிடிட்டி முடியறதுக்குள்ளே தொடர்ந்து கேஸ் புக்கிங் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா புக்கிங் செய்யக்கூடிய அந்த வழிமுறைகளில் சிக்கல் ஏற்படுது அப்படின்றதால பல வழிகளை வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பல வழிகளுமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்தப்பட்ட வழிகள் கிடையாது. இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்குது. இதை யாரும் பயன்படுத்தாத காரணத்தால் இது வந்து சிக்கலாக முடிஞ்சிருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு கேஸ் புக்கிங் பண்ண முடியல அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. SMS இருக்குது, IVRS இருக்குது, ஆப் மூலமா நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுறது இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கேஸ் சேவைகளை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கேஸ் புக்கிங் ஆகலை அப்படின்ட்டு புலம்பக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.